வன உரிமை சட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தும் கிராமங்களுக்கு 10 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்பது உள்ளிட்ட புதிய அறிவிப்புகளை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி வெளியிட்டுள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஊரக வளர்ச்சித்துறையின் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தின் போது பல்வேறு புதிய அறிவிப்புகளை அமைச்சர் ஐ. பெரியசாமி வெளியிட்டார். அதன்படி 500 கிராம ஊராட்சிகளுக்கு அலுவலக கட்டடங்கள் புதிதாக கட்டப்படும். ஊரக பகுதிகளில் 500 அங்கன்வாடி மையங்களுக்கு புதிய கட்டடங்கள் மற்றும் 500 முழுநேர நியாய விலை கடைகள் கட்டப்படும். 500 அரசு பள்ளிகளில் 50 கோடி ரூபாய் செலவில் சுற்றுச்சுவர் கட்டப்படும். பசுமை தமிழ்நாடு இயக்கத்தை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் 1 கோடி மரக்கன்றுகள் நடப்படும். ஊரக பகுதிகளில் உள்ள மண் சாலைகள் ஓரடுக்கு கப்பி சாலைகளாக தரம் உயர்த்தப்படும். ஊராட்சி ஒன்றிய பள்ளிகளில் குழந்தை நேய வகுப்பறைகள் 182 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்படும். மேலும் பள்ளிகளில் பழுதுபார்த்தல் மற்றும் புனரமைத்தல் பணிகள் 60 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும். ஊரக பகுதிகளில் 500 அரசு பள்ளிகளில் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுற்றுச்சுவர் கட்டப்படும். அரசு பள்ளி பூரா சுற்றுச்சுவர் கட்டப்போகிறோம். ஊரக பகுதிகளில் இயற்கை மற்றும் நீர்வள பணிகள் 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். நீர்வளத்தை மேம்படுத்த குளங்கள்லாம் கம்ப்ளீட்டாக தூர்வாரி அந்த பணிகள் அவங்க குடிமராமத்துங்கிறாங்கல்ல, அந்த குடிமராமத்துக்கு மேலே அந்த பணிகள் சிறப்பாக செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். ஊரக பகுதிகளில் 800 கோடி ரூபாயில் உயர்மட்ட பாலங்கள் அமைக்கப்படும். 300 கோடி ரூபாயில் 1200 புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் கட்டப்படும். நகர்ப்புறத்தை ஒட்டியுள்ள 690 ஊராட்சிகளுக்கு சிறப்பு நிதியாக 69 கோடி ரூபாயும் 278 மலை கிராம ஊராட்சிகளுக்கு 30 கோடி ரூபாயும் வழங்கப்படும். வன உரிமை சட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தும் ஊராட்சிகளுக்கு 10 கோடி ரூபாய் சிறப்பு நிதி வழங்கப்படும். தூய்மை பணியாளர்கள் நலவாரியத்துக்கு 5 கோடி ரூபாய் வழங்கப்படும். 10 ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்கள் புதிதாக கட்டப்படும். நமக்கு நாமே திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு 150 கோடி ரூபாயாக உயர்த்தப்படும். கிராமப்புறங்களில் மக்கள் அதிகம் கூடும் பகுதிகளில் 1500 சமுதாய சுகாதார வளாகங்கள் கட்டப்படும் என்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி அறிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.